அனைவருக்கும் வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு சன் நியூஸுக்கு ஒரு பேட்டி அளிச்சிருக்காங்க. அதில் தளபதி விஜய் அவர்கள் சட்டசபை மரபை மீறிட்டாரு, சட்டசபை மரபை மீறி அவர் செயல்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் இப்படி ஒரு கை அசைச்சார்ல, அது அப்படி சட்டசபை மரபை மீறிட்டாரு, அந்த மாதிரி அவர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதே சட்டசபையில தான் பேட்டி அளிக்கும் போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேட்டி அளிச்சிருக்காரு. அது சரியா? அதுக்கு ஏன் நீங்க கண்டனம் தெரிவிக்கல? இப்ப நீங்க ஒரு சாரா நீங்க இருக்கிறீங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செம்படிச்சிட்டு இருக்கீங்க. கரெக்டா? எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு. காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவரா இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகியான எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் அவர் பேசிட்டு இருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்ததை யாருமே முறியடிக்க முடியாது, அவர் பண்ண மாதிரி யாருமே பண்ண முடியாது, காலை உணவு திட்டத்தை அவர் பண்ண முடியாது, அவர் பண்ண மாதிரி உரிமை தொகை 1000 ரூபாய் யாரும் கொடுக்க முடியாது, இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர் செம்படிச்சிட்டு இருக்காரு. 40 நாள் தான் ஆச்சு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகி வெறும் 40 நாள் ஆச்சு. 40 நாள்ல என்னென்ன திட்டத்தை அமல்படுத்தியிருக்காரு இதை நீங்களே பாருங்க. இதுக்கு முன்னாடி அவர் முதலமைச்சராக இருந்தவரா? கிடையாது. தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இப்பதான் முதல் முறையா வந்திருக்காரு. 40 நாள்ல தமிழக மக்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்களா பண்ணியிருக்காரு? 200 யூனிட் மின்சாரத்தை இலவசம் சொல்லிட்டு அறிவிச்சாரு. வந்தவொடனே அந்த கோப்புல கையெழுத்து போட்டு 200 யூனிட் மின்சாரம் இலவசமா மக்களுக்கு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நான் வந்தவொடனே சிங்கப்பெண் திட்டத்தை கொண்டு வருவேன். இன்னைக்கு சிங்கப்பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு, அமல்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னென்ன துறையில என்னென்ன ஊழல் நடந்திருக்குன்னு அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்களை வைத்து வெள்ளை அறிக்கை விடுவேன்னாரு. அதே மாதிரி வெள்ளை அறிக்கை விட்டுருக்காரு. அதே மாதிரி எங்களுடைய முதலமைச்சரும் பண்ணுவாரு. அதுக்கு நாட்கள் என்ன இருக்கு? இன்னும் 5 வருஷம் இருக்கு. இப்பதான் வந்திருக்காரு. 50 நாள் தான் இருக்கு. 2 மாசம் பூர்த்தி அடையலன்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்குது எங்களுக்கு டைமிங். கிட்டத்தட்ட ஒரு 4.25 வருஷம் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிருக்காரு என்ன பண்ணலைங்கிறத நீங்க பேசலாம், தப்பு கிடையாது. இப்போ வந்துகிட்டு சட்டசபையில மாண்பை மீறிட்டாரு. சட்டசபை ஒரு மேன்மை மிக்க அவை. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஒரு மாண்பு மிக்க அவை கரெக்ட் தான். அதுல சட்டசபையில அவையில சட்டசபை வரம்பு மீறல் பண்ணிட்டாரு தளபதி விஜய்னு சொல்லிட்டு நீங்க குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கிறீங்க. இதே சட்டசபையில உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். இதே சட்டசபையில சேலையை கிழித்த விவகாரம்லாம் இருக்கு, மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதே சட்டசபையில மைக்க விட்டு எரிஞ்ச விவகாரம் இருக்கு. இதே சட்டசபையில நீங்க யாருக்கு செம்படிச்சிட்டு இருக்கீங்களோ, யாருக்கு புகழாரம் சூட்டிட்டு இருக்கீங்களோ, அவர் சட்டையை கிழிச்சிட்டு வந்தாரு சட்டசபை அவையில இருந்து, அந்த விவகாரம் இருக்கு. இதே மாதிரி தமிழ்நாடு சட்டசபையில நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் நீங்க பத்தி பேசாம இன்னைக்கு இந்த கையை மட்டும் இப்படி வச்சாரு, சட்டசபை அவையை மீறிட்டாரு, சட்டசபையை ஷூட்டிங் ஸ்பாட்டா மாத்திட்டாரு. அதாவது நடிகை நாடாள வந்தா இந்த மாதிரி தான் பண்ணுவாரு. இதே சினிமா துறையில இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்தாரு, அவர் மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்தாரு. அப்பவும் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சகாக்களும் பரப்பிட்டு இருந்தாங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருந்தா மட்டும்தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும், தமிழக மக்கள் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட இருக்குது. செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவி, இதே உங்க உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு. அதுக்கு ஏன் நீங்க கண்டனம் தெரிவிச்சு ஒரு பேட்டி அளிக்கல? சட்டசபை மீறுற அளவுக்கு இங்க சட்டசபையில என்ன நடந்து? அப்படி எதுவுமே நடக்கலையே. எங்களுடைய பார்வையில் அப்படி எதுவுமே நடக்கலையே. இந்த மாதிரி கையை தூக்குனாரு, உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். அப்பாவை எங்கன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கதை தான் சொன்னாரு, யாரையுமே குறிப்பிட்டு சொல்லலையே. அதே போல தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சொம்படிச்சுக்கிட்டு இந்த செல்வ பெருந்தகை அவர்கள் தமிழ்நாட்டுல காங்கிரஸை வளர விடாமே பண்ணிட்டார். இதே திராவிட முன்னேற்ற கழகத்துல 2006 to 2011 மைனாரிட்டி கவர்மெண்ட். ஆனா இதே காங்கிரஸுடைய கட்சி 34 சட்டமன்ற உறுப்பினர்களை காங்கிரஸ் வச்சிருந்து ஒரு அமைச்சரவை உங்களுக்கு கொடுத்தாங்களா? ஒரு அமைச்சரவை கொடுத்தாங்களா? கூட்டணி தயவால் தானே 2006 இருந்து 2011 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தது. ஆனால் ஒரு அமைச்சர் பதவியாவது உங்களுக்கு கொடுத்தாங்களா? ஆனா இன்னைக்கு 2 அமைச்சர் பதவியை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாடு அரசின் நிரந்தர முதலமைச்சருமான அண்ணன் விஜய் அவர்கள் 2 அமைச்சர் பதவி காங்கிரஸ் பேருக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளரணும்னு நினைச்சு செல்வ பெருந்தகை மாநில தலைவராக வந்திருக்காரா? இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம் அனுப்பிவிடணும், காங்கிரஸ் கட்சி வளர வேணாம், திராவிட முன்னேற்ற கழகம் வளரணும், திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து சொம்படிக்கணும்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை அவர்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்காரான்னு